செம மழை. ஏன்னா பட்டாசு தெரிச்சிட்டு கிடக்குது அங்கேயும் இங்கேயும். ரெண்டு காம்பினேஷனும் வந்துட்டு அது அவங்களோடது தனித்துவமான ஒரு இதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் போனோன்னா ரோடே வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியாது. இன்றைக்கி டே 76. இன்றைக்கி 11 o'clock ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால 24 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு டார்கெட்டு. அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு சரி ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நல்லா வெயிலாக தான் இருக்குது, மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியான வெயிலாக இருக்குல்ல. இப்போ என்னென்னா மழையும் தூரிகிட்டு இருக்குது லைட்டாக. மதியம் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா வந்துட்டு செம மழை. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்குமே வீடியோவே எடுக்க முடியல. இப்போ 7 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவர் பண்ணிட்டேன். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியிருக்கிறேன். இந்த செகண்ட் ஷிஃப்ட்டில் டோட்டலாக வந்துட்டு நான் 8 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா 24 ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பட்டாசு தெரிச்சிட்டு கிடக்குது அங்கேயும் இங்கேயும். ஓகே பார்ப்போம். இப்போதைக்கு 16 ஆர்டர்ஸு இப்போ 17 முடிஞ்சிருக்கு. இன்னும் 12 முடிக்க முடியுமா, இல்லை வந்துட்டு பேலன்ஸ் 7ஓட கம்ப்ளீட் பண்ணிடலாமான்ட்டு டைமை பொறுத்து தான் தெரியும். இப்போது டி நகரில் வந்துட்டு பிக்கப் வந்துருக்குது. பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி ஜொலிக்குது பாருங்க. இங்கேயே சரி, இந்த சைடும் சரி. இது இப்போ இன்றைக்கின்னு இல்லை, எப்போதுமே இப்படியே தான் இருக்கும். 24 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 29 பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலைக்கே பாடி பெயின்லாம் வந்துச்சு. இப்போது ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஃபீவரு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா ஹெவியாக ஏதாவது சாப்பிடுவேன். கொத்து பரோட்டா இல்லை நல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன். கேரளா மெஸ்ஸு திருச்சியில் இருக்கும், அங்கே படிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த டைமில் சாப்பிட்டது பரோட்டா, அப்புறம் பீஃப் ஃப்ரை. ரெண்டு காம்பினேஷனும் வந்துட்டு அது மலையாளி பீப்புள் அவங்களோடது தனித்துவமான ஒரு இதாக இருக்கும். ரொம்ப நாளாக இங்கே சென்னையில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த 24வது அது கடைசி ஆர்டரு அதுக்கு பக்கத்துலேயே வந்து போட்டாங்க. இது மாதிரி வந்துட்டு வேறு இடத்துல நம்ம சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. இது வந்து கேரளாவோட பெஸ்ட்டு தான். இந்த டிஷ்ஷு இப்படி தான் இருக்குது. இப்போது சென்னை ஒரே மண்டலமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ தான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தேன். கொஞ்சம் ஃபீவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் மோஸ்ட்லி பண்ணுறது தூக்கம் வருது வரல, படுத்து மட்டும்தான் கிடப்பேன். மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், கம்ப்யூட்ரு எதுவுமே கிடையாது. அந்த டைமில் 1 to 2 days அந்த மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள்லேயே அது சரியாயிடும். அப்படி தான் இது வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நாளைக்கும் நடக்கணும். நாளைக்கு நாளன்னைக்கு வந்துட்டு நல்ல இன்சென்டிவ்ஸாக கொடுக்குறாங்க. கரெக்டாக இந்த டைமில் தான் இப்படி இருக்குது. அதுக்குன்னு மெயினாக இதை பார்த்தா தான் நம்ம அடுத்தது அதை பார்க்க முடியும். See you.